ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த பைக்கை பொறுத்தவரை நம்ம கொடுத்த ப்ரைஸுக்கு இது வந்து ஒர்த்து தான். ஸோ வேல்யூ ஃபார் மணி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. ஸோ இதில் என்ன பயப்படுற மாதிரி ஒரு விஷயம்னா, இதுக்கு முன்னாடி வந்த N250cc, ஸோ அந்த சிசியோட அதே சேசிஸ், அதே பாடி பேனல் எல்லாமே அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ இது N160க்கு கிடச்ச பெரிய பாசிட்டிவ்ஸ் தான். ஆனால் N250 பை பண்ணியிருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா இதே மாடலில் அடுத்த பைக் வந்துச்சுன்னா இப்போ நமக்குமே அதே கஷ்டம் தான் இருக்கும். ஸோ அடுத்தது ஒரு பைக் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, அதாவது N115. ஸோ அதுலேயும் இதே டிசைனை கேரி அவுட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும். ஏன்னா நம்ம எல்லாருமே பைக் எடுக்கிறாங்கன்னா நம்ம வந்து ஒரு யூனிக்னஸாக தெரியணுங்கிறதுக்காக தான் பைக் வந்து பை பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு இதை ஏன் பண்ணுறாங்க பல்சர் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ மேபி ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்னும் வரப்போகிற ஒரு 2-3 மந்த்ஸில் N150cc பைக் வந்து லான்ச் ஆகும்.